அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் குரு தங்கராஜன். ஏஜேஎஸ் அப்பா ஜோதிட சூத்திரம், ஏஜேஎஸ் ஆத்மா ஜீவா சரீரா முறையில் திருமண பொருத்தம் பார்க்க 64 விதிகள், ஜாதக பலன் பார்க்க 64 விதிகள். இந்த 64 விதிகளை கொண்டு திருமண பொருத்தம் பார்ப்பது எப்படி, ஜாதக பலன் எடுப்பது எப்படி, எல்லாமே இந்த 64 விதிகளும் ஜோதிட மூல நூல்களிலிருந்து கொடுக்கப்பட்டுள்ள மூல விதிகளே தவிர புதிதாக உருவாக்கப்பட்ட எந்த விதிகளும் கிடையாது. ஆனால் இந்த விதிகளெல்லாம் மறைக்கப்பட்டிருக்கிறது, மறைந்து இருக்கிறது, மறந்து போய் இருக்கிறோம் என்று சொல்லலாம். அப்படிப்பட்ட ஜோதிட நூல் மூல நூல்களில் உள்ள காரியம், காரணம், சூட்சும விதிகள் அப்படின்னு சொல்லலாம். திசாநாதன், புத்திநாதன், அந்தர்நாதனை கொண்டு தீர்மானிக்கக்கூடிய விதிகள் அப்படின்னு சொல்லலாம். பாவக்காரகம், ராசிக்காரகம், கிரகக்காரகம் ஆகியவற்றை கொண்டு ஆத்மா ஜீவா சரீராவை பயன்படுத்தி மிக துல்லியமான பலன்களை சொல்லுவதுதான் அப்பா ஜோதிட சூத்திரம். அப்பா ஜோதிட சூத்திரம் ஜோதிடத்தில் புதுமை, ஜோதிடத்தில் புரட்சி, ஜோதிடத்தில் மறுமலர்ச்சி, ஜோதிட சீர்திருத்த கருத்துக்களை கொண்டது. இது ஒரு பெண்ணினுடைய ஜாதகம். 1/8/1990 7:05 AM புதன்கிழமை அனுசம் நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் பெங்களூரில் பிறந்தவர். பெண், 33 வருஷம் 6 மாதம் 19 நாள் ஆகுது. இன்னும் கல்யாணம் ஆகலை. இந்த ஜாதகத்துக்குள்ளார என்ன மாதிரியான தோஷங்கள் இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். ஜென்ம நட்சத்திர அதிபதியை கொண்டு பலன் கூறும் முறை, ஜென்ம நட்சத்திர அதிபதியை கொண்டு தலை விதியை தீர்மானிக்கலாம் அப்படிங்கிறது அப்பா ஜோதிட சூத்திரம் கூறக்கூடிய வழிமுறை. இதில் ஜென்ம நட்சத்திர அதிபதி ஒரு ஜாதகத்தில் அவ்வளவு முக்கியமானவரா என்று கேட்டால், லக்னாதிபதி முக்கியமானவர் என்று சொல்வதைப் போலவே ஜென்ம நட்சத்திராதிபதியும் அவ்வளவு முக்கியமானவராக கருதப்படுகிறார். அது உண்மையா பொய்யா என்பதை நீங்கள் இந்த ஜாதகத்தில் இல்லை, எந்த ஜாதகத்தின் மூலமாகவும் பரிசோதனை செய்து பார்த்துக்கொள்ளலாம். இவர் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர். அதனால் இவருடைய ஜென்ம நட்சத்திர அதிபதி சனி பகவான். அவர் சனி பகவான் பார்த்தீங்கன்னா இங்கே தனுஷ் ராசியில் இருக்காரு. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 சனி பகவானுக்கு 8வது ராசியிலே சூரியன் இருக்கிறார். எனவே இந்த சனி பகவான் அதிவக்ரகதியில் இருக்கிறார். வக்ரகதியில் 3 நிலை: பாலவக்ரம், அதிவக்ரம், வயோதிக வக்ரம். நான் இந்த கிரகம் அதிவக்ரகதியில் இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். அப்ப ஜென்ம நட்சத்திராதிபதி அதிவக்ரகதியில் இருக்கிறார். அதனால் அவர் அடையும் பலன் என்ன, அவர் அடையக்கூடிய துன்பம் என்ன, அடையக்கூடிய நன்மை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இப்போ இந்த ஜாதகத்தில் ஒவ்வொரு விதிகளாக நம்ம பார்த்துக்கிட்டு வரும்போது, லக்னம் 2ஆம் பாவம் 7ஆம் பாவம் தொடர்பு இருந்தால் ஒருவருக்கு திருமணம் நடக்கும். லக்னத்தில் கிரகம் இருக்குது, 2ஆம் பாவத்தில் கிரகம் இருக்குது, 7ஆம் பாவத்தில் கிரகம் இருக்குது. இல்லாதவங்களுக்கு தான் கஷ்டம் அப்படின்னா, இருக்கிறவங்களுக்கும் கஷ்டம் எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கும்போது ஒவ்வொரு கிரகமாக சொல்லிக்கிட்டு வரேன், நீங்கள் அதை கவனித்து பாருங்கள். ராகுலேருந்து எடுக்கிறார். ராகு லக்னத்துக்கு 7ஆம் பாவத்தில் இருக்கிறார். எனவே ராகுடைய திசையோ புத்தியோ அந்தரமோ வந்தால் கூட 7ஆம் பாவ தொடர்பை நிச்சயமாக கொடுத்து விடுவார். ஆனால் அந்த ராகு கணவனாக வர முடியாததற்கு காரணம் என்ன அப்படின்னா, ராகு அப்படின்னு சொல்லக்கூடிய பார்த்தீங்கன்னா சந்திரனுடைய நட்சத்திரத்திலே இருக்கிறார். ராகு சந்திரன் சாரம் ஏறினார், சந்திரன் பார்த்தீங்கன்னா சனிச்சாரத்தில் ஏறினார். எனவே ராகு சந்திரன் சனி. இந்த ராகு என்பது ஆத்ம கிரகம், இது ஜீவா கிரகம், இது சரீரா கிரகம். எனவே ஒரு கிரகத்திற்கு ஆத்மா என்று சொல்லக்கூடிய எந்த ஒரு கிரகம், இப்போ ராகுவை ஆத்மாவாக கொண்டால் ராகுவுக்கு ஜீவா கிரகமாக சந்திரன் வருகிறார், சரீரமாக சனி வருகிறார். ஆனால் இது கணவன், இது மனைவி. அப்போ ஆத்மாக வரக்கூடிய கிரகம் கணவன், சரீரமாக இருக்கக்கூடிய கிரகம் மனைவி அப்படின்னு வச்சுக்கிட்டா இரண்டுக்கும் ஒரு ஜீவன் இருக்கிறது. மத்தியில் ஜீவன், அந்த பக்கத்தில் ஒரு சரீரம், இந்த பக்கத்தில் ஒரு சரீரம், அதாவது உடம்பு அப்படின்னு வச்சுக்கலாம். அப்போ ராகு என்று சொல்லக்கூடிய ஆண் சந்திரன் சாரமேறி சனியை தொடர்பு கொள்கிறார், ஜென்ம நட்சத்திர அதிபதியை தொடர்பு கொள்கிறார். இந்த சனி பகவான் அதிவக்ர கதியில் இருப்பதால் இந்த சந்திரனை அவர் புறக்கணிக்கிறார், மறுக்கிறார், வெறுக்கிறார், உதாசனப்படுத்துகிறார், அலட்சியப்படுத்துகிறார், தவற விடுகிறார்.
அதன் பிறகு அவர் வருத்தத்தை அடைகிறார். ஏன்னா வக்ரம் பெற்ற கிரகம் வருத்தத்தை அடைவதற்கு பிடிவாதமாக இருக்கிறது என்று சொல்லலாம். வருத்தம் அடைகிறதுக்கு பிடிவாதம் பண்ணி அந்த நிலை அது அடையுது. வக்ர கிரகம் சாரம் ஏறிய கிரகத்தை புறம் தள்ளிவிடும், அது ஏற்றுக்கொள்ளாது, அலட்சியப்படுத்திவிடும், உதாசீனப்படுத்திவிடும், படித்துவிட்டு பிறகு அது வருந்தும். அங்கே ராகு சந்திரன் 2 பேரும் வரல. ராகு எடுத்தோம், சந்திரன் சாரமேறி சனி வக்ரமாகி இந்த சந்திரனை மறுத்தார். சந்திரனை மறுக்கும்போது ராகுவை மறுத்து விட்டார். 2 கிரகம் போச்சு. செவ்வாய் பார்த்தீங்கன்னா வேதையில் இருக்கிறார். இந்த சந்திரன் இருக்கிறது அனுஷ நட்சத்திரம், இதற்கான வேதை நட்சத்திரம். வேதை நட்சத்திரம் இந்த இடத்துல பரணி, அந்த பரணி நட்சத்திரத்தில் தான் இந்த செவ்வாய் சொல்லக்கூடிய சுக்கிரனுடைய நட்சத்திரம். எனவே பரணியில் வேதையில் இருப்பதால் செவ்வாய் திருமணத்தை தடுப்பார், எனவே தடுக்கிறார். அதற்கடுத்ததாக சுக்கிரன் இருக்கிறார். சுக்கிரன் பார்த்தீங்கன்னா குருசாரம், உச்சம் பெற்ற குருசாரம் 9ஆம் பாக்கியாகின குருசாரத்திலே ஏறினார். அந்த குரு சுயசாரம் பெற்றுக்கொண்டார். அப்பா ஜோதிட சூத்திர விதிகளின்படி ஒரு கிரகம் சுயசாரம் பெற்றுக்கொண்டால் அந்த வீட்டு அதிபதி அதற்கான பலனை தருவார். அப்போ சுக்கிரன் குருசாரம் ஏறினார், லக்ன தொடர்பை பெற்றார். குருவோ சுயசாரம் பெற்றுக்கொண்ட காரணத்தினால் இவருடைய பிரதிநிதியாக சந்திரன் வந்தார். சந்திரன் சனியை, இந்த சந்திரன் சனிச்சாரம் ஏறினார். சந்திரனை சனி மறுத்தார். சந்திரனை மறுக்கும் பொழுது குருவையும் சுக்கிரனையும் சேர்த்தே மறுத்து விடுகிறார். 2 கிரகம் போச்சு. அடுத்தது சூரியனும் கேது இருக்காங்க. இந்த சூரியனும் கேது பார்த்தீங்கன்னா சூரியனும் கேது ஒரே நட்சத்திரத்தில் ஒரே பாதத்தில் இருக்காங்க. சூரியன் நின்றது பூசம் 4, கேது நின்றது பூசம் 4. எனவே 2 கிரகம் ஒன்றாக இருக்கும் பொழுது கேதுவோடு சூரியன் கூடிய காரணத்தினால் அப்பொழுது சூரியன் தன் பலத்தை கேதுவிடம் கொடுத்து விட்டார். என சூரியனை விட கேது பலமானவர். ஷட்பல கணிதத்தின் அடிப்படையிலே கேதுதான் பலமானவர். அந்த வகையிலே இந்த சூரியன் கேதுவிடம் தன்னுடைய ஆற்றலை கொடுத்து விட்டார். எனவே அங்கு சூரியன் கேதுவாக மாறினார். அந்த 2 கிரகமும் சேர்ந்துட்டு இந்த பாருங்க 2 பேருமே சனிச்சாரம் ஏறுறாங்க. சனி இங்கே வக்கரகதியில் இருக்கிறார். எனவே சூரியனையும் கேதுவையும் இந்த சனி பகவான் ஏற்க மறுக்கிறார், ஏற்க மறுத்து விட்டார். இந்த 2 கிரகமும் இங்கே உள்ளவே வர முடியல, இதாச்சு. அதுக்கு அடுத்ததாக இந்த புதன் இருக்கிறார். இந்த புதனும் கேது சாரம் ஏறி சூரியன் சனிச்சாரம் ஏறுறார். கேதுவையும் சூரியனையும் மறுத்த போது இந்த புதனையும் சேர்த்தே மறுத்து விடுகிறார். அதற்கு அடுத்ததாக எல்லா கிரகத்தையும் மறுத்துட்டார். எந்த கிரகமும் உள்ள வர முடியாம யாரால? ஜன்ம நட்சத்திர அதிபதி அதிவக்ர கதி அடைந்து அவருடைய சாரம் ஏறிய கிரகத்தை மறுப்பதால் யாரும் உள்ள வர முடியல. அப்படிப்பட்ட ஒரு சாபம் இந்த ஜாதகருக்கு இருக்கிறது. ஆனால் இதற்கு திருமணம் நடக்கணும் அப்படின்னா அப்போ ஒரு விதியை இன்னொரு விதி வெல்லும் என்ற அந்த அடிப்படையிலே பார்க்கும் பொழுது இந்த சனி பகவான் யாருடைய நட்சத்திரத்திலாக இருக்கிறாரா அப்படின்னு பார்த்தா இந்த சனி பகவான் சூரியன் சாரத்திலே ஏறி நின்றார். எனவே இந்த சூரியனும் கேதுவும் சனிச்சாரத்தில் இருக்காங்க. சனி சூரியன் சாரத்தில் இருப்பதால் அப்பொழுது இந்த சனி சூரியன் சாரம் ஏறி சூரியன் கேதுவுடன் ஒன்றாக கூடி மீண்டும் சனிச்சாரம் ஏறுவதால் முதலில் மறுக்கும், வெறுக்கும், உதாசீனப்படுத்தும், பிறகு அதை ஏற்றுக்கொள்ளும். அப்போ இந்த கேதுவையும் சூரியனையும் இந்த சனி பகவான் ஒரு காலத்தில் மறுத்துவிட்டு, வெறுத்துவிட்டு, உதாசீனப்படுத்திவிட்டு, அலட்சியப்படுத்திவிட்டு வருத்தத்தை அனுபவித்த பிறகு மனம் திருந்தி ஏற்றுக்கொள்வதற்கு தயாராகிறது. அப்போ அந்த விதியின் கீழே இந்த ஜாதகம் இருக்கு. இப்போ இந்த கேதுவை 7 வருஷம் தசை நடத்தினார். 30 வருஷம் 7 மாதம் 20 நாள் வரைக்கும் 7 வருஷம் தசை நடத்திருக்காரு. அப்பயே அதனால வர முடியல. இப்போ இறைவனுடைய கருணையினால் அப்பா ஜோதிட சூத்திரத்தின் விதிகளின்படி இப்போ சுக்கிர திசையில் சுக்கிர புத்தி நடக்குது. இப்பொழுது திருமணம் நடக்குமா என்ற கேள்வி வரும் பொழுது அதே விதி அப்படியே இருந்தாலும் காலங்கள் மாறுகின்றன, காட்சிகள் மாறுகின்றன அப்படின்னு சொல்றோம். இப்போ குரு பகவான் அப்படிங்கிறவர் மேஷ ராசியிலே இப்போ வக்ரகதியில் சஞ்சரித்து கொண்டிருக்கிறார். அந்த வக்ரகதி அப்படின்னு சொல்லக்கூடியது ஏற்கனவே ராகுவோடு இருந்தார். அந்த இடத்துல ஏற்கனவே கோச்சாரத்தில் ராகு இருந்துச்சு. குரு உள்ள வந்தாரு, அங்க ராகு இருந்தாரு. குருவை கூட ராகு வலிவராக இருப்பதால் குருவால் செயல்பட முடியவில்லை. அதனால் அவர் பலன் தர முடியவில்லை. இப்பொழுது ராகு கடந்து மீனராசிக்கு போயிட்டாரு. இப்போ குரு அங்கே உள்ளே வந்திருக்கிறார். ஆனாலும் அவர் வக்ரகதியில் இருக்கிறார். வக்ரகதியிலிருந்து பார்க்கக்கூடிய பார்வை அவ்வளவு உசிதமானதல்ல, நன்மையை முழுமையாக தரமாட்டார் என்றே சொல்லலாம். ஏனென்றால் குரு வக்ரமாக இருந்தால் குரு கோபத்தில் இருக்கிறார். குருவே கோபத்தில் இருக்கிறார். குருவும் அலட்சியமாக நம்மளை பார்க்கிறார். எனவே அலட்சியமான பார்வை நமக்கு பலன் தராது. எனவே
மார்கழி மாதம் 15ஆம் தேதி அளவுக்கு குரு வக்ர நிவர்த்தியை பெறுகிறார். அப்போ இன்னும் ஒரு 10 நாள்ல இந்த குரு வக்ர நிவர்த்தியை பெற்று விடுவார். இந்த நிலையில இருக்கக்கூடிய இந்த நிலையில சுக்கிரனுடைய திசை, சுக்கிரனுடைய புத்தி, புதனுடைய அந்தரம் இப்ப நடந்துகிட்டு இருக்குது. இப்போ இந்த பாவ தொடர்புகளை எப்படி எடுக்கிறதுனா, சுக்கிரன் லக்னத்திற்கு 11ஆம் பாவ அதிபதி, பாதகாதிபதி, லக்னத்திற்கு 4ஆம் பாவ அதிபதி, சுகாதிபதி. எனவே அவர் லக்னத்திற்கு 12இல் நின்று 9ஆம் பாவ அதிபதியான குரு பகவானுடைய உச்சம் பெற்ற குரு பகவான் சாரத்தில் அவர் ஏறுகிறார். எனவே 9ஆம் பாவாதிபதி சாரத்தை தசாநாதன் பெற்றிருக்கிறதுனால 9ஆம் பாவ தொடர்பு அப்படிங்கும் பொழுது பாக்யாதிபதியினுடைய தொடர்பு அங்கே கிடைக்கிறது. அப்போ குரு உச்சம் பெற்றிருக்கிறார். அப்போ இந்த சுக்கிரனுக்கு லக்ன தொடர்பு கிடைத்து விட்டது அப்படின்னு பார்க்குறோம். அதற்கு அடுத்ததாக இந்த குரு பகவான் சுயசாரம் பெற்றுக்கொண்ட காரணத்தினால் இவருடைய பிரதிநிதியாக இங்கே சந்திரன் செயல்படுவார். இந்த சந்திரன் இந்த குருவுக்கு பதிலாக இந்த சந்திரன் செயல்படுவார். 7ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய ராகு இந்த சந்திரன் சாரத்தில் இருப்பதால் குருனுடைய பிரதிநிதிக்கு 7ஆம் பாவ தொடர்பு கிடைத்து விட்டது. சுக்கிரனுக்கு 2ஆம் பாவ தொடர்பு கிடைத்து விட்டது. இப்பொழுது புதனுடைய அந்தரம் நடந்து கொண்டிருக்கு. புதன் லக்னத்துக்கு 2ஆம் பாவத்தில் இருக்கிறார். 2ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய புதன் கேது சாரம் ஏறினார். எனவே 2ஆம் பாவ தொடர்பு இப்பொழுது கிடைத்து கொண்டிருக்கிறது. 2ஆம் பாவத்தில் புதன் இருப்பதால் 2ஆம் பாவ தொடர்பும் கிடைத்து விட்டது. ஆனால் கேது சாரம் ஏறி இருப்பதால் இப்பொழுது கேது என்ற கிரகம் அஸ்வினி மகம் மூலம் நட்சத்திரத்திலே பிறந்தவர் கணவனாக வந்தால் புதன் என்பவர் கேது சாரம் ஏறி சூரியனோடு கலந்து சூரியன் கேதுவாக மாறிவிட்டார். புதனோ கேது சாரம் ஏறினார். எனவே இந்த அந்தரநாதன் கேது சாரம் ஏறி கேது சனியை தொடர்பு கொண்டு சனி மீண்டும் சூரியனை கேதுவை தொடர்பு கொள்வதால் துண்டிக்கப்பட்ட உறவுகள் புதுப்பிக்கப்படுகிறது அப்படின்னு அர்த்தம். அதாவது விட்டு போன உறவுகள், மறுதளித்த உறவுகள், வேண்டாம் என்று சொல்லி தளித்த உறவுகள் இப்பொழுது கிடைக்க இருக்கிறது. காரணம், இந்த சுக்கிரன் பாக்யாதிபதி சாரத்திலே ஏறினான். அந்த பாக்யாதிபதி உச்சம் பெற்ற நிலையில் இருக்கிறார். அந்த குரு பகவான் அவர் சுயசாரம் பெற்று அவருடைய பிரதிநிதியாக சந்திரன் வருகிறார். அந்த சந்திரன் சனிச்சாரத்தில் ஏறும் பொழுது இந்த 7ஆம் பாவ தொடர்பை ராகு கொடுக்கிறார். ஆனால் இந்த சந்திரனை மறுத்தாலும் கோச்சாரத்திலே குரு பகவான் இந்த இடத்திலே இருப்பதால் அந்த கோச்சார குரு வக்ரம் நீங்கி இந்த சனியை பார்ப்பார். ஜன்ம நட்சத்திர அதிபதியான சனியை பார்ப்பார். அப்பொழுது குருவின் பார்வை 9ஆம் பார்வை, தூர தீட்சண்ய பார்வை ஜன்ம நட்சத்திர அதிபதிக்கு கிடைப்பதால் அவருக்கு பரிகாரம் உண்டாகிறது. அவருடைய வாழ்க்கையிலே இதுவரை இருந்த தடையானது நீங்கி அவருக்கு சாப நிவர்த்தி, பாவ நிவர்த்தி கிடைக்கிறது. சாபம் இருந்தாலும் நிவர்த்தி ஆகிடும், பாவம் இருந்தாலும் நிவர்த்தி ஆகிடும். அதாவது தோஷங்கள்னு சொல்றோம் இல்லையா? அப்ப தோஷ நிவர்த்தி, சாப நிவர்த்தியை குரு பகவான் வக்ரம் நீங்கியவுடன் சனி பகவானுக்கு தருவார். இந்த காலத்திலே முறையான சுலபமான உண்மையான பரிகாரங்களை செய்தால் நிச்சயமாக இவருக்கு சுக்கிரதசை, சுக்கிர புத்தி, புதன் அந்தரத்திலேயே திருமணம் நடந்துவிடும். ஆனால் கணவனாக வருபவர் கேது நட்சத்திரத்தில் பிறந்தவராக மட்டும்தான் இருக்க முடியுமே தவிர வேறு எவராலும் வர முடியாது. ஏனென்றால் சூரியன் கேதுவுடன் கூடி சூரியன் கேதுவாக மாறினார். அந்த கேது சாரத்திலே இந்த புதன் இருக்கிறார். எனவே 2ஆம் பாவ தொடர்பை பெற்றிருக்கக்கூடிய கேது பகவான் ஜன்ம நட்சத்திர அதிபதியை தொடர்பு கொண்டிருக்கிறார். அதே சமயத்தில் சுக்கிரன், குரு, சந்திரன் என்று வரும் பொழுது குருவனுடைய பிரதிநிதியாக சந்திரன் சாரத்திலே இந்த ராகு ஏறி நிற்கிறார். எனவே 7ஆம் பாவ தொடர்பை இந்த குருவுடைய பிரதிநிதிக்கு கிடைத்திருக்கிறது. எனவே இந்த காலத்திலே இந்த புதனுடைய அந்தரம் வரும்போது அதிலே சூட்சுமங்கள் என்று சொல்லக்கூடிய உள் இப்போ தசாநாதனுக்கு உள்ளே இருப்பவர் புத்திநாதன், புத்திநாதனுக்கு உள்ளே இருப்பவர் அந்தர்நாதன், அந்தர்நாதனுக்கு உள்ளே இருப்பவர் சூட்சுமநாதன், சூட்சுமநாதனுக்கு உள்ளே இருப்பவர் தான் பிராணநாதன். எனவே 5 நிலைகளில் 3 நிலைகள் நமக்கு மிக தொடர்பில் வந்துவிட்டது. எனவே இந்த புதன் கேதுவை தொடுவதாலும் சூரியனுடன் கூடி கேது சனிச்சாரமேறி சனி மீண்டும் சூரியனை தொடும்போது கேதுவை தொடுவதாலும் கேதுவை தவிர வேறு கணவனாக வேறு நட்சத்திரத்தில் பிறந்தவர் வர முடியாது. அஸ்வினி மகம் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர் சிறந்த கணவனாக வருவார். இது திருமண காலம். குரு பகவானின் ஆசியும் அனுக்கிரகமும் இப்பொழுது அவருக்கு கிடைத்திருக்கிறது. அவர் குலதெய்வ வழிபாடு செய்வதற்கு முன்பு அவருடைய கிராம தேவதைக்கு ஒரு முறையான ஒரு பரிகாரத்தை செய்து அவருடைய குலதெய்வதைக்கும் அவர் பரிகாரத்தை செய்துவிட்டால்
நிச்சயமாக இந்த புதன் அந்தரத்திலேயே அவருக்கு திருமணம் கூடி நடக்கும் என்று உறுதியாக சொல்கிறேன். எனவே அப்பா ஜோதிட சூத்திரமானது ஜோதிடத்தில் புதுமை, ஜோதிடத்தில் புரட்சி, ஜோதிடத்தில் மறுமலர்ச்சி, ஜோதிட சீர்திருத்த கருத்துக்களை கொண்டது. இதுபோல் உங்களுடைய ஜாதகத்திலும் சரியான நேரத்தில் சரியான பலன்கள் எப்போது கிடைக்கும், சாப நிவர்த்தியை பெறக்கூடிய காலமாக இருக்கிறது. இது நாம் ஏதாவது பூஜை புனஸ்காரம் பண்ணிலாம் சாபத்தை பார்க்க முடியாது. குருவுடைய 9ஆம் பார்வை இருக்கிறதே, அது சகல சாபத்தையும் சகல தோஷத்தையும் நீக்கவல்ல அற்புதமான ஒரு தருணம். அந்த தருணம் இப்போது இந்த ஜாதகருக்கு கிடைத்திருக்கிறது. அதனால்தான் அப்பா ஜோதிட சூத்திரத்திற்கு இந்த ஜாதகம் வந்திருக்கிறது. இவருடைய சாப நிவர்த்தி இப்பொழுது அவர் பெறுகிறார், தோஷ நிவர்த்தியை பெறுகிறார், திருமணத்திற்கு தயாராகிவிட்டார். என 9ஆம் பாவாதிபதி பாக்யாதிபதி சாரத்தில் ஏறி இருக்கிறார். திருமணம் செய்து வைப்பதற்கு ஆளே இல்லை என்ற நிலை இருந்தது போக இப்பொழுது நாம் எல்லாம் சேர்ந்து ஒரு உதவி செய்து இந்த பெண்ணுக்கு திருமணம் செய்து வைப்போம் என்று அவருடைய சுற்றத்தார்கள் எல்லாம் கூடி அவருக்கு திருமணம் செய்து வைக்கின்ற காலமாக வந்துவிட்டது. அது குருனுடைய அனுக்கிரகம். அவர் குரு பகவான் சனி பகவானையும் புதனையும் பார்க்கிறார். 2ஆம் பாவத்தில் கூடிய அந்தரநாதனையும் ஜன்ம நட்சத்திரம் சாபம் பெற்றிருப்பதால் அந்த சாபத்தையும் நீக்கி தோஷத்தையும் நீக்கி இப்பொழுது இந்த பெண்ணினுடைய திருமணத்திற்கு குரு பகவான் அருள் செய்கிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது ஒரு ஜாதகத்திற்கு எப்போது திருமணம் நடக்கும், சாப நிவர்த்தியோ தோஷ நிவர்த்தியோ எப்போது கிடைக்குமோ அப்போதுதான் நடக்கும். அந்த விதிகளை நாம் தெளிவாக தெரிந்து, இந்த ஜோதிட விதிகளை நாம் முழுமையாக தெரிந்து கொண்டு ஜாதகம் பார்த்து பொருத்தம் பார்த்தால் நிச்சயமாக யார் கணவனாக வருவார், யார் மனைவியாக வருவார், எந்த தசாபுத்தியில் அவருக்கு திருமணம் நடக்கும் என்பதை துல்லியமாக நீங்களும் சொல்ல முடியும். அப்பா ஜோதிட சூத்திரம் 944 28 94 699 வாட்ஸ்அப் நம்பர். ஜாதகம் பார்க்க அல்லது அப்பா ஜோதிட சூத்திரம் 64 விதிகளை பயில ஆன்லைன் வகுப்பு காலை மாலை இரவு என 3 நிலைகள் இருக்கிறது. நீங்களும் தொடர்பு கொண்டு படியுங்கள், மக்களுக்கு நல்ல விதமாக சேவையை செய்யுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.